யுஜிசி வரைவு விதிமுறைகளை நடுவண் அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் நடுவண் அரசின் கல்வி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நடுவண் அரசின் கல்வி அமைச்சருக்கு மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், கேரளா, காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால் போன்ற பல்வேறு மாநில முதல்வர்களுக்கும் நமது தமிழக முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். வித்ட்ரா யூஜி ரெகுலேஷன்ஸ் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். அப்படி என்ன விஷயம் அந்த யுஜிசி வரைவு விதிமுறைகளில் உள்ளது என்றால், மிகப்பெரிய அளவில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்கக்கூடிய அளவில் உள்ளது. மேலும் ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுக்கான, மாணவர்களுக்கான கல்வி உரிமைகளை, இளங்கலை, முதுகலை போன்ற படிப்புகளிலே அவர்களை சேர விடாமல் தடுப்பதற்கான நுழைவுத் தேர்வுகளையும் திணிப்பதாக உள்ளதால் அந்த வரைவு விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்று நமது முதல்வர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 9 நமது மாநில சட்டமன்றத்திலே அதற்கான ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தீர்மானத்தை நிறைவேற்றி நடுவண் அரசிற்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அதை போல நான் ஏற்கனவே சொன்னது போல கேரளாவிலும் அது போன்ற ஒரு தீர்மானம் இன்று 21 ஜனவரி 21 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது என்ன மேலும் விரிவாக இதை பார்க்க வேண்டும் என்றால், என்ன மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது? அதாவது மாநில பல்கலைக்கழகங்கள் என்பவை மாநில அரசால் நிதி கொடுக்கப்பட்டு அதன் உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு பேராசிரியர்கள் போன்றவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு மாநில அரசின் நிதியாலேயே நடத்தப்படுகிறது என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை புதிய வரைவு விதிமுறைகள் பறிப்பதாக உள்ளது. எனவே அதை திரும்ப பெற வேண்டும் என்கிறார். மேலும் எப்படி ஒடுக்கப்பட்ட மாணவர்களுடைய கல்வி உரிமையை பறிப்பதாக உள்ளது. இளங்கலை, முதுகலை போன்ற படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வை திணிப்பதாக உள்ளது. மேலும் டிராப் அவுட்ஸ், அதாவது இடைநிறுத்தத்தை ஒரு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கக்கூடிய வகையிலும் இருப்பதால் முழுமையான கல்வியை பெற முடியாத சூழல் ஏற்படுகிறது என்று முதல்வர் அதிலே எழுதியிருக்கிறார்கள். மேலும் அதாவது வைஸ் சான்சலராக வரக்கூடிய, துணைவேந்தர்களாக வரக்கூடியவர்களை கல்வி பின்புலம் இல்லாதவர்களாக, அதாவது நான் அகாடமிஷியனாக இருக்கக்கூடியவர்களை கூட அதில் நியமிக்கலாம் என்று வரக்கூடிய செய்திகள், வரைவு விதிமுறைகள் அந்த பல்கலைக்கழகத்துடைய கல்வியோட தரத்தை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்தியையும் அதில் முதல்வர் எழுதியிருக்கிறார். இது போன்ற விதிமுறைகள் பல்வேறு கல்வி முறைகள் நிலவக்கூடிய இந்தியாவிற்கு உகந்தது அல்ல. எனவே இந்தியாவில் நிலவக்கூடிய பல்வேறு கல்வி முறைகளை அனுசரித்து அதை ஆராய்ந்து அதற்கு தகுந்த விதிமுறைகளை புதிதாக உருவாக்க வேண்டும் என்று நமது முதல்வர் அவர்கள் நடுவண் அரசின் கல்வி அமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. மக்களாகிய நாமும் அதற்குத்தான் ஆதரவளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.